வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18BUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் ப்ரோ, யூஸ்வலி பீப்புள் வித் வீக் சந்திரன் ஓ ராகு இணைவு அண்ட் 6-8 தசா புக்தி வில் சி திங்ஸ் லைக் கோஸ்ட், ஹெலூசினேஷன் அண்ட் ஆல் ரைட். ஓகே, இந்த மாதிரி அதாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வீக்கான சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது 6-8 தசா புத்தி அமைப்புகள்ல ஒரு மாதிரியான ஹெலூசினேஷன், ஒரு மாதிரியான மனப்பிறழ்வுக்குள்ள ஆகுறாங்க. இது ஹவு அபவுட் பௌர்ணமி சந்திரன்? ஓகே, 6-8 தசா புத்தி அமைப்புகள்ல அவங்க ஆகுறாங்க அப்படின்றத விட சந்திர தசையில அந்த 10 வருஷம் அவங்க அப்படி ஆகுறாங்க. ஏன்? சரி, இந்த கேள்வி என்ன? பலவீனமான சந்திரன், ஒளி இழந்திருக்கக்கூடிய சந்திரனோட சேரக்கூடிய ராகு அந்த சந்திர தசையில மனதுக்குள்ள குழப்பங்களை கொடுப்பாரு, மனோகாரகனை கெடுப்பாரு. ராகு யாரு? குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர். அதுல நீங்க 6-8 தசான்னு மென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல லக்னாதிபதி அட்டமாதிபதி பலவீனமாக இருக்கும் பொழுது தனக்குத்தானே மரணத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த ராகுவோட சேர்ந்த சந்திரன் சந்திர தசையில அந்த கெடுபலன் அமைப்புகளை கொடுப்பாரு. சந்திரன் கெடக்கூடாது. சந்திரன் கெட்டால் அந்த ஜாதகருடைய மனம் கெட்டிருக்கு. சந்திரன் ராகுவோடையோ கேதுவோடையோ சனியோடையோ சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தா இந்த ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள் வருது, அதெல்லாம் வேற லக்னங்கள். சந்திரன் யோகராக வராத லக்னங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள் வருது, அந்த அமைப்புகள் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தன்மைகள்லாம் சுத்தமா சந்திரன் அணி லக்னம், அந்த குரு அணி லக்னங்களுக்கு, கடக லக்னம், கடக ராசிக்காரங்களுக்கு சரியான அமைப்புகள் வராதுங்க. கோச்சர அமைப்புகள்ல கடுமையான அமைப்புகள் இருக்கும். இப்போ உங்க கேள்வி என்ன? இந்த அமைப்பு 6-8 தசா புத்தியில வெளிப்படுமா? இல்லைங்க. சந்திர தசை, ஒரு தசாநாதர், ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க, அந்த கிரகத்தின் காரக இழப்புகள், அந்த கிரகத்தின் ஆதிபத்திய கெடுதல்கள் அந்த தசையில தான் நடக்கணும். சந்திரன் கெட்டு போயிட்டாரு, மனசு கெட்டு போயிடுச்சு. சந்திரன் கெட்டு போயிட்டாரு, அம்மா கெட்டு போயிட்டாங்க. சந்திரன் கெட்டு போயிட்டாரு, தண்ணீர், வெள்ளை நிறம், இயற்கை சம்பந்தப்படுறது, அரிசி தானிய வகைகள் மாதிரியான இயற்கையிலேருந்து வரக்கூடிய அமைப்புகள்ல நீங்க நஷ்டம் அடைகிறீங்க. சந்திரன் உங்களுக்கு யோகராக இருக்கிற பட்சத்துல அதுல ஒரு மாதிரி நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கீங்க. அவயோகரா இருக்கும்போது கடுமையான கடன்குள்ள பூந்துடுறீங்க. இந்த அமைப்புகளுக்குள்ள வந்துருதா? கூடுதலா 6-8 தசா புத்தின்னு வரும்போது இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. சந்திர திசையில மட்டும்தான் நடக்கும். இப்போ உங்க கேள்வி என்ன? சரிங்க, தேய்பிரை சந்திரனா இருக்காரு, ஒளி இழந்த சந்திரனா இருக்காரு, ராகுவோட சேரும் போது அவரு ஒரு மாதிரியான பலவீன அமைப்புன்றீங்க. பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் போது சேரக்கூடிய இந்த ராகு என்ன பண்ணுவாரு? எனக்கு ஒருத்தவங்களை தெரியுங்க. அவங்க கிட்ட தெளிவா நீங்க பிறக்கிற அன்னைக்கு நீங்க கிரகணம் அப்படின்னு சொன்னேன். கடைசி மட்டும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. நான் பிறக்கிற அன்னைக்கு கிரகணம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வாதத்திற்கும் அவங்க ஒரு விதண்டாவாதத்தை வச்சிருப்பாங்க. மனம் குழம்பிய நிலை, கற்பனை உலகத்திலே வாழ்நாள் முழுக்க. அவங்க கடக ராசி வேற. வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு சம்பவங்களை அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் இல்லை நான் செய்யறது சரியா அப்படின்னா அந்த கேர்ள் எப்போதுமே பேசுவாங்க. அப்போ மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க மனம் பாதிக்கப்பட்டு ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்றது, கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் கோச்சார சனி பகவானால பாதிக்கப்படும் பொழுது தான் என்ன செய்யறோன்றத சுயநிலவு இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளை அந்த பெண் செஞ்சாங்க. ஏன்? ராசிநாதனாக பௌர்ணமி அமைப்பு தான். ஆனா மனம் நிதானமா இல்லை, மனம் கெட்டு போச்சு. மனதுல தீர்க்கமான ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியாத நிலை. இது எல்லாம் சந்திரன் பௌர்ணமி அமைப்புகள்ல இருக்காருங்க. உச்ச சந்திரனுங்க, அப்பையும் அந்த இடத்துல கிரகணம் கெடுக்கும். ராகுவோடையோ கேதுவோடையோ சனியோடையோ சேரும் பொழுது உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வரும். ராகு பலமாவாரு, ராகு தசை நல்லா இருக்கும். கேது பலமாவாரு, கேது தசை நல்லா இருக்கும். ஆனா சனி பலமாவாரு, சனி தசை நல்லா இருக்கும். இந்த கிரகங்களோடு இணைந்து தன்னுடைய ஒளியை இழந்த அந்த சந்திர தசையில மனம் கெடுங்க. 10 வருஷம் ஒருத்தர் மனம் பேதலிச்சிருந்தாரு. அமாவாசை அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் மனம் பாதிக்கப்படுறாரு. இதெல்லாம் கேள்விப்படுறாங்கல்ல. ஏன் இந்த விஷயத்த கேள்விப்படுறீங்க? சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய மனம் முழுக்க அந்த ஜாதகருக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க. எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாங்களாலும் கிரகண அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, உங்க இடத்துல அந்த கிரகண அமைப்பு இருக்குன்னா உங்களுக்கு அந்த மனப்பிறழ்வு, மன பாதிப்புகள் நிச்சயமாக இருந்தே ஆகும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.